வச்சாலும் நான் அங்கேயே தான் படுத்துருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையை வனவாசமான வாழ்க்கை. ஆனால் எனக்கு முருகன் தான் எல்லாம், தாய் பிள்ளை எல்லாமே. அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் வந்து எனக்கு ரொம்ப அனுசரணையாகவும் ஆதரவாகவும் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாரும் சுற்றி சுற்றி முருகன் கேட்கறது. ஆனால் நான் ஊர் விட்டு ஊர் வந்து கூட அந்த முருகனுடைய அருளால் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தாய் பிள்ளை எனக்கு யாருன்னா ஊர் மக்கள் தான். ஊர் மக்கள் தான் தாய் பிள்ளை. எனக்கு முருகன் தான் எல்லாமே. முருகன் தான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது, செய்யறது. ஒவ்வொரு வயசான காலத்தில் இப்போ எவ்வளோ வேலை நான் செஞ்சிருக்கேன். எனக்கு எங்கேயுமே போய் வசூல் கூட பண்ணாத இந்த இடமெல்லாம் நல்லா பண்ணணும், முருகனுடைய இடம் நல்லா இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும், இவருக்கு நிறைய பக்தர்களுக்கு அறிவுரையணும். நான் கொடுக்கறத எல்லாத்துக்குமே வேண்டுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். இங்கே வந்து யார் மாப்பாளை சொன்னாலும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அவங்களுக்கு வந்து நீ அறிவுரை முருகா, நீ தான் முருகா அறிவுரையணும். அவர்கிட்ட நான் வேண்டி ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறதுனால அந்த கடவுள் நினைப்பாருல, நம்மளையே நினைச்சிட்டு எந்த சொந்த பந்தவங்களுக்குள்ள கூட போய் ஒரு நாள் இருக்கணும், பெத்த பழைய ஊரில் கூட ஒரு நாள் இருக்கணும். வந்து இங்கே பார்த்தா தான் எனக்கு மனசுல நிம்மதி. அதே மாதிரி அடுத்து இந்த ஊர் சனத்தினால இருக்கிற அன்பு பாசம் எனக்கு குடும்பத்தில் இல்லை. என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே எனக்கு அந்த பாசமெல்லாம் இல்லாத போயிட்டாரு. அந்த மாதிரி தான் பண்ணி ஏதோ போயிடுன்னு ஒரு இது பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் அனுபவ முருகனுக்காக. ஆனால் அந்த முருகன் ஒவ்வொரு காரியமும் யாரும் வந்து மன உருகி வந்து கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு உடனே நினைக்க இருப்பார். நம்ம முருகன் வந்து சாதாரணமான முருகன், வெற்றிவேல் முருகன் ஐயர் தான் வெற்றிவேல் முருகன் யாரும் பண்ணி அவரை பிரதட்சணை பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த வெற்றிவேல் முருகன் யார் வந்தாலும் வெற்றி தான். மன உருகி உண்மையான அன்போட அவரை நேசித்தா உடனே அவங்களுக்கு நல்லது நடக்கும், உடனே நடக்கும். அந்த மாதிரி அறிவுரையிற இடம் இங்கே படித்தோம். முருகனுடைய இடம் வந்து அப்படியேப்பட்ட அமைப்பில் எல்லா தெய்வங்களும் எல்லாருமே, எல்லா பெண் தெய்வமும் எல்லா கடவுளுமே முருகன் செல்லக்குள்ள இவருக்கு அருள் புரிஞ்சிருக்கிறார். எல்லா தெய்வங்களும் முருகனுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறார். அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சும்மா சொல்லுவார். உண்மையாலுமே என்னுடைய அனுபவத்தில் என்ன ரொம்ப முடியாது. ஆனால் பந்தமாக முருகனுக்கு நல்லா நீட்டாக எல்லாம் பண்ணணும் முடியாது தான், ஆனால் பண்ணணும். அது மாதிரி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது, கோயில் சிறப்பாக கட்டணும். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே நல்லா நடந்தது. இப்போ எல்லாத்துக்கும் வேண்டியவரும் அவர் கொடுக்குறாரு. குழந்தையே இல்லாத இருந்தாலும் அவங்களுக்கு அந்த 17 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட அந்த வாரி வழங்கியிருக்காரு ரெட்ட குழந்தையா. அந்த மாதிரினா அதே மாதிரி கல்யாணம் தொழில் இங்கேருந்து தஞ்சாவூர்ல இருந்து வேண்டி அந்த குழந்தை முடியாதுன்னு சொல்லி கூட குறைச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து பனிச்சோள முருகா என்னை காப்பாற்ற, என் பையனை காப்பாற்றணும். அதுதான் அங்கேருந்து அழுதாங்க, அம்மா வேண்டிக்கம்மா முருகா உன்னுடைய பக்தருக்கு காப்பாற்ற, குழந்தைய காப்பாற்றணும் வேணும்னா அதே மாதிரியே நல்லா இருக்கு. வந்து சாமி கும்பிட்டுருவோம். இன்னைக்கு கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், அங்கிருந்தெல்லாம் வர்றாங்க. தருமபுரியிலிருந்து கூட இந்த இது தாராபுரத்தில் இருந்து கூட வந்து கும்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வேண்டின வரத்தை கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே இங்கே நம்பி வந்து யார் ஒருத்தர் முருகான்னா அப்படியே உருகி கொடுக்குறாங்க. உருகி முருகா முருகானா உருகிட்டு வரும். முருகன் மட்டும்தான் அந்த மாதிரி அனுப்பியிருக்கு. அந்த மாதிரி முருகனுடைய இது எல்லாத்துக்குமே நீங்கள் யார் ஒருத்தர் விலகி அவர் நினைச்சாலும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மனம், அதாவது என்ன கொண்டு வந்தால் என்ன கொண்டு போக போகிறோம். நீங்கள் 1000 கோடி சம்பாதிச்சாலும் உங்களுக்கு தானே போக போகிற. எத்தனை வேலைகள் இருக்கும். என்ன ஆகுது, கடைசியில் மூச்சு நினைக்கிட்ட கொண்டு போய் போட்டுறாங்க. ஆனால் அந்த இறுதி காலம் வரையில வர்றது இறைவனுடைய அன்பு மட்டும்தான். இறைவன் தான் நமக்கு எல்லாருமே.
அப்படி முருகான்னா முருகிடுவாரு, முருகன் காப்பாற்றுவார். நம்பிக்கையோட நம்ம எந்த செயல்பட்டாலும் ஒரு பெண்ணை நான் தனியாக வந்து இந்த இடத்துல ஒரு தூசி போட்டு சாமி பச்சைமண்டல வச்சு அதுக்கப்புறம் ஒருத்தருடைய சொந்தமில்ல பண்றவங்க யாருமே இல்லை, எல்லாம் அநியாயமான சொல்றோம். இந்த இடமே எனக்கு புதுசுதான். ஆனா அப்படி வந்து மன உறுதியோட முருகனை மட்டும் நான் நினைச்சு அந்த முருகன் வடிவத்துல எத்தனை பேர்கள் எத்தனை பேர் எல்லாம் பண்ணேன். ஒரு அன்பு கிடைக்கு. இப்ப இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. இப்ப இந்த அளவுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா ஏற்படும். இந்த அளவுக்கு செய்யறோம் அப்படின்னா அவருடைய அருள். நான் இத்தனை பேருக்கு நான் பேசணும்னா நடக்குது. முருகனுக்கு இங்க வந்து நடக்காத காரியம் இன்னும் இதுவரையும் யாருக்குமே இல்லை. அருமையா நடக்கும். நம்ம மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்க அவரை வந்து அருள் புரியுங்க, அவரை நினைங்க. மனசை மட்டும் நிறைவேற்றவே இல்லை. உங்க வேலையை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணும்னு கூட கிடையாது. அவர் சொல்றது எப்படி தெரியுமா, நம்ம உன் மனசை வந்து இறைவன்கிட்ட வச்சு நீ உன் பாட்டு உலக வேலையை செய். ஏன்னா ஆத்ம இதுலாம் சொல்லியிருக்கிறாங்க உபதேசம்ல, அது மாதிரி அதுதான் உண்மை. நம்ம அதுக்குன்னு மேக்கெல்லாம் செய்ய முடியாது. போய் கோயிலுக்கே தினம் போய்கிட்டு இருக்க முடியாது. ஆனா உங்களுடைய இறைவனை வந்து இதயத்துல வச்சுக்கிட்டு உங்க பாட்டுக்கு அந்த இறைவனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க பாட்டுக்கு உங்க வேலையை உலக வேலையை செய்யணும். அதாவது ஒரு கரங்களை கொண்டு உலக வேலையை செய்ய, ஒரு கரங்களை கொண்டு கடவுளை பிரித்து போகணும். அந்தைய காலம் நெருங்கும் போது சிக்கனை பற்றி சொல்லுங்கிறோம். ஏன்னா அந்தைய காலத்துல யார் வருவோம்? ஆயாம்பாங்க, தாத்தாம்பாங்க, அப்பாம்பாங்க, அம்மாம்பாங்க, எங்க அம்மாவை கல்றாங்க. கட்டிலே படுத்துக்கிட்டா முருகன் கடவுள் தான் காப்பாற்றுறார். இஷ்ட தெய்வம் தெய்வம் ஒண்ணுதான். இஷ்ட தெய்வம் நம்ம யாரை நினைக்கிறோமோ அதை வந்து காப்பாற்றுறாங்க. நம்ம கூட இருக்கிறது கடவுள் தான். வேற எதுவுமே கூட வரப்போறதில்லை. ஏதாவது கடமைகள் நம்ம பிறந்தோமா வளர்ந்தோமா சொத்து சேர்க்கணுமா இந்த உலகத்துக்காக தான் இந்த வேலையெல்லாம். மாணவ உலகத்துமே பசிக்காக சாப்பாடு தான் நமக்கு கடைசி அடையணும். ஆனால் மற்றது எல்லாமே சும்மா, எல்லாமே சும்மா. உலகத்தோடு நம்ம ஒத்துப்போம். காலகாலமாக பிள்ளை பெற்றுக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம பையன் நம்ம பிள்ளைன்னு எல்லாம் ஊடு கட்டுறோம், வாசல் கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கடைசியில் நம்ம கூட வர்றது என்ன இருக்குது? செத்துலாம் கொண்டு போய் போட்டுருவாங்க. ஆனால் இறுதி காலம் வரை வர்றது நம்ம முருகனுடைய அன்பு. முருகன் இல்லை, ஒரு இஷ்ட தெய்வத்தினுடைய அன்பு. அதுதான் இறுதி காலம் வரையில் வரும். அது மாதிரி கடவுள் வந்து அதான் ஒன்றைய பேரு உலக செல்வங்கள்லாம் அனுப்பிட்டு வேணும். செல்வம் வேணும், ஆனால் இறைவன் போல வேணும். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சரியா சாமி? உங்களை வேணும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் சரியா சாமி? வெற்றி வேல்முருகனுக்கு, 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 முருகனுக்கு, சந்தாயப்பனுக்கு, முருகனுக்கு, எங்க முருகனுக்கு பணிச்சோலை வெற்றி வேல்முருகனுக்கு முருகா